வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன மாதிரி வாய்ப்புலாம் கொடுத்தது, அதை எப்படி பயன்படுத்தி இருந்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், நெவர் கான்டாக்ட் எனிபடி ஃப்ரம் கமெண்ட் செக்ஷன். கமெண்ட் செக்ஷனில் நான் நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன், அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருது. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நான் பார்க்கும்போதெல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன். அந்த மாதிரி கமெண்ட்டை நீங்கள் என்றைக்குமே அதில் ஒரு ஆர்வத்தை வந்து செலுத்தி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் அவங்க சொல்லி நீங்கள் அந்த வழியில் வந்து போகவே போகாதீங்க. ட்ரேடிங் ரொம்ப ஈஸியாக எப்படிலாம் நான் கற்றுக்கிட்ட ட்ரேடிங்கை உங்களுக்கு ஈஸியாக கொண்டுட்டு வந்து சேர்க்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக கொண்டுட்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வந்து அது நல்லாவே வந்து தெரியும். அதனால் தயவுசெய்து புதுசாக நீங்கள் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்வென்ச்சர் வந்து பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நான் யாருக்கும் டைரெக்டாக மெசேஜ் அனுப்பவே மாட்டேன். ஸோ ஏதோ குரூப்பு ஆரம்பிக்கிறேன், இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை. எனக்கு அதுக்கு நேரமும் இல்லை. ஸோ ஐ நெவர் சென்ட் டைரெக்ட் மெசேஜ் ஆர் நான் காண்டாக்ட் பண்ணவே மாட்டேன். நீங்கள் எனக்கு மெயில்ஸை நீங்கள் அனுப்புகிற மெயில்ஸுக்கும் நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்டுக்கும் மெசேஜுக்குமே என்னால் வந்து பதில் கொடுக்க முடியல. அதனால் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறத மனசில் நல்லா வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக ஐ நெவர் ஆஸ்க் மணி ஃபார் எனி ரீசன். எந்த காரணத்துக்கு முன்னிட்டும் நான் வந்து பணம் வந்து கேட்கவே மாட்டேன், எதுக்காகவும் கேட்க மாட்டேன். அதையும் மனசில் நல்லா நிறுத்தி வச்சுக்கோங்க. அதனால் வாங்க, நான் சொல்லித்தர விஷயத்த கொஞ்சம் காது கொடுத்து வந்து கேளுங்க. கேட்டுட்டு அது தொடர்பான பயிற்சியில் உடனே வந்து இறங்கிடுங்க. மற்ற எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் என்னோடய வீடியோஸ் மட்டும், நானே சொல்கிறது உண்டு, என்னோடய வீடியோஸை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒன்றும் படம் கிடையாது. நீங்கள் பயிற்சி பண்ணினீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அதனால் பாருங்கள். பார்த்து முடித்த உடனே 1 மணி நேரம் என்னோடய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 1 மணி நேர வீடியோஸை வந்து பார்த்து முடித்த உடனே அடுத்த நிமிஷமே நீங்கள் அடுத்த ஒரு 4-5 மணி நேரம் பயிற்சியை வந்து ஆரம்பிச்சிருங்க. பார்ப்போமா என்ன நடந்தது மார்க்கெட்டில் அப்படின்னு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ஒரு சப்போர்ட்லேருந்து வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதுதான் நடந்தது. எவ்வளோ நேரமாக? 1, 2, 3, 4, 5, 6 மணி நேரம், 6 ஹவர்ஸாக மார்க்கெட்டை வந்து மேலே வர ட்ரை பண்ணிடு. கடைசியில் மேலே வந்து க்ளோஸும் வச்சிருச்சு. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், மார்க்கெட் வந்து ஏற்கனவே ட்ரெண்டாகி மேலே போச்சு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு இருக்க மார்க்கெட்டு அப்படியே ட்ரெண்டாகி கீழே வந்துட்டு இருக்குது. இதை பிரேக் பண்ணி கண்டிப்பாக மேலே போக தான் செய்யும் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு, அறிகுறிகள் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதனால தான் நான் வந்து நியூஸை என்றைக்குமே வந்து நம்பாதீங்கன்னு சொல்லுவேன். யூஸ்வலாக நியூஸே பார்க்க தேவையில்லைன்ற நிறைய பேர் வந்து எஃப்ஐஏஸ் வந்து செல் பண்ணுறாங்க, இத்தனை லட்சம் கோடி வந்து இழப்பாயிடுச்சு, இந்தியாவுடைய பொருளாதாரம் சரியில்லை, அப்படியா இப்படி என்னென்னமோ அடித்து விட்றாங்க. நம்ம சேனல் இன்னும் 30,000 சப்ஸ்கிரைபர்லையே அப்படின்னு நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா எதுவுமே நெகட்டிவாக வந்து பேசுகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நெகட்டிவாக பேசினா தான் நிறைய பேர்த்த வந்து ஈர்க்குது. நிறைய பேரை வந்து ஈர்க்கணும் அப்படின்னா நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருந்தோன்னா ஈர்த்துடலாம். அது நம்ம சேனலுக்கு வந்து பொருந்தாது. அப்போது என்ன நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மேலே போகும்போது வந்து நான் இதை திரும்ப நான் உங்களுக்கு பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன். மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா கப்சிப்னு இருப்பாங்க, யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க. இப்படி கீழே இருந்து மேலே வந்ததுக்கு ஒரு கரெக்ஷன் இப்படி வரும்போது வந்து போச்சு எல்லாம் போச்சு, மார்க்கெட்டில் போட்ட காசு எல்லாம் போச்சு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா அப்படி தான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒருவேளை இருக்கலாம், ஏன்னா மேலே போகும்போது இந்த இடத்துல பை ட்ரேட் எடுத்திங்கன்னா போக தான் செய்யும். அதை செய்யாதீங்க. அடுத்தடுத்து சப்போர்ட் லெவலுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களை மீறி வந்து போகுது அப்படின்னா அந்த ட்ரேடை லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வர பாருங்கள். அடுத்த சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள்.
இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேளை சின்ன லாஸில், அதாவது இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா அந்த சின்ன லாஸில் எப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். 12ஆம் தேதி மார்க்கெட்டை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதை கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் பார்த்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிடுவோம். ஆக மொத்தம் 12ஆம் தேதி, ஆமாம் 12ஆம் தேதி ஒரு 2400 பேர் வந்து பார்த்துருக்குறீங்க. யூஸ்வலாக 5000 பேருக்கு மேலே பார்க்குறது அன்றைக்கி காலையில் தான் நான் என்னால் வந்து வீடியோ போட முடிஞ்சது. அந்த வீடியோ வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் வந்து போட்டிருந்தேன். அதில் நம்ம வந்து இதை பற்றிலாம் பேசியிருந்தோம். 12ஆம் தேதி இதை பற்றி பேசியிருந்தேன். எது இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பேசியிருந்தோம். இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, ரிவர்ஸ் ஆச்சுன்னா எப்படி போகணும்னு பேசியிருந்தோம். அப்படியே நடந்தது. இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. இது வந்து என்னால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. உங்களாலேயும் கண்டிப்பாக பண்ண முடியும். என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. இது பெரிய மலை போல் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி நினைக்கிறத முதல்ல வந்து நிப்பாட்டுருக்கு. இது 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரே ஆள் தான், சிந்தனை வேறு வேறு. ஒரு ஆள் பை பண்ணுறாரு, ஒரு ஆள் வந்து செல் பண்ணுறாரு, அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. 1, 2 இந்த 2 விஷயத்தில் எதுனா ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஸ்ட்ரக்சராக நடக்குது, அது ட்ரெண்ட் ஆகுது. நான் அதனால தான் உங்களை படிக்கட்டில் இறங்கி வர்றான் அப்படின்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக வந்து சொல்கிறேன். எல்லாத்தோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? செல்லு. எல்லாரும் தொடர்ந்து செல் பண்ணால் தான் ட்ரெண்ட் ஆகி கீழே வரும். சும்மா கொஞ்சமாக வந்து பை பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் செல் பண்ணி பை பண்ணி செல் பண்ணினா இது தொடர்ந்து அப்படி இப்படி ஜிக்ஸாக்காக போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக செல் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ட்ரெண்டை பிடிச்சி கீழே வந்துக்கிட்டே இருக்கும் ப்ரைஸ். இப்படியே தொடர்ந்து கீழே வருமானு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ப்ரீவியஸாக ஒரு லெவலில் இருக்கும் பாருங்கள். ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க, 1000 ரூபா ஆகிடுச்சு. 1000 ரூபாய்க்கு நீங்கள் விற்றுட்டீங்க, விற்று நல்ல லாபம் பார்த்துட்டீங்க. நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கிறீங்க, மறுபடியும் ப்ரைஸு 10 ரூபாய்க்கே வருது. 990 ரூபா இந்த இடத்துல நீங்கள் லாபத்தை சம்பாரிச்சிருக்கிறீங்க. திரும்ப 10 ரூபாய்க்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக உள்ளே வருவீங்க. பழைய ஞாபகம். இங்கிருந்தா நான் 1000 ரூபாய்க்கு போச்சு, இங்கேருந்து 1000 ரூபாய்க்கு போயிடுமா? போக வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் உள்ளே வந்து வர்றாங்க. வந்தோன்னா என்ன ஆகுது? ப்ரைஸ் நல்லா மேலே போகுது. என்ன பண்ணணும்? இந்த லெவலில் கட் பண்ணணும். ஏன்? ட்ரெண்டு. படிக்கட்டு, அதான் படிக்கட்டு. என்ன பண்ணுறான்? கரெக்டாக ட்ரெண்டுக்கு போனோன்னா விழுந்துட்டான். விழும்போது வந்து என்ன நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம்? இந்த லெவலை வந்து கட் பண்ணவே கூடாது. அடுத்தடுத்த பதிவுகளை பார்த்தீங்கன்னா தெரியும். 13ஆம் தேதி 14ஆம் தேதி பதிவுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்கிறத உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நம்புகிறேன். நான் இந்த இடத்த கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணிச்சுன்னா எங்கே வருவான்? இங்கே வந்துடுவான். அப்போ புதுசாக லோ பண்ணிக்கிட்டே வரான், தொடர்ச்சியாக லோ பண்ணுறான். இந்த லெவலை இந்த இடத்துல இந்த பையிங் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாகிடுச்சு. இங்கெல்லாம் எங்கேயுமே வந்து பையிங் ஆக்டிவிட்டியே இல்லை. இங்கேருந்து பையிங் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த லெவலை கட் பண்ணாமல் இருந்ததுன்னா மேலே போய்விடும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கட் பண்ணிடுச்சு. கட் பண்ணால் எங்கே வரணும்னு எதிர்பார்த்தோம், இங்கே வரணும்னு எதிர்பார்த்தோம், அங்கே தான் வந்தது. திரும்பவும் வந்து எப்படி முன்னாடி வந்து லோ பண்ணிக்கிட்டே கீழே வந்ததோ அதே மாதிரி இன்னொரு லோ புதுசாக வைக்கும்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி வச்சுது. அந்த லோ ரொம்ப கீழே இருக்கணும் மேலே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இன்னொரு லோ கண்டிப்பாக வந்து வைக்க தான் போகிறான், வச்சுட்டான். வச்சுட்டு ஃப்ரைடே அன்றைக்கி என்ன பண்ணால் நல்லா வந்து மேலே போயிட்டு கொஞ்சம் பாதி வந்து க்ளோஸ் வச்சுருக்குது. இப்போ என்ன எதிர்பார்த்தோம்? இங்கே பையிங் ஆக்டிவிட்டி அதிகமாகிடுச்சு. ஒரு ட்ரெண்டு செல்லுன்னு கீழே வந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போது இல்லை பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. அப்படி தான் ட்ரெண்டு வந்து பிரேக் ஆகும். அப்போ தொடர்ச்சியாக வந்து பை பண்ண வாய்ப்பு நிறையா இருக்குது. எங்கேருந்து? ப்ரீவியஸ் சப்போர்ட். இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்லேருந்தே போயிடுவாங்கன்னா கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னும் பேசணும். இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் இருந்து கொஞ்சமாக வந்து கீழே வந்து எட்டி பார்த்துருக்கானா, கீழே இருக்க இந்த லிக்விடிட்டி மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கானா, கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன இருக்குது? அங்கிருந்து மேலே போக ஆரம்பித்தோம். மேலே அவன் பாடு தொடர்ச்சியாக வந்து மேலே போயிருக்கோம். நீங்கள் 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். நிறைய பேர் அதை எனக்கு ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷம். இல்லை உங்களால் இது பண்ண முடியல தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கற்றுக்கலாம். ரொம்ப எளிமையாகவும் இருக்குது.
இல்லை நான் ஃபியூச்சர்ஸை ட்ரேடே பண்ணல, ஆப்ஷன்ஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னா, ஆப்ஷன்ஸும் நான் டெய்லியும் சொல்கிறேன். ஆப்ஷன்ஸையும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத டெய்லியுமே சொல்கிறேன் நான். ஸோ இது வேறு மாதிரி பண்ணணும், அது வேறு மாதிரி இல்லவே இல்லை. எல்லா சார்ட்டும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். நீங்கள் ஃபாரெக்ஸில் கூட ட்ரேட் பண்ணிக்கோங்க, பிட்காயின் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை கமாடிட்டி ட்ரேட் பண்ணுங்கள், என்ன வேணாலும் ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் எல்லாத்துலேயும் யார் இருக்கிறா? பையரு செல்லரு 2 பேர் தான். நீங்கள் எந்த சார்ட்டாக இருந்தாலும் வேலை செய்யும்னு தைரியமாக எதுக்காக நம்ம அப்படி வந்து பேசுகிறோம் அப்படின்னா அதுதான் 2 விஷயந்தான். ஒன்று பை ஆகணும், இல்லை செல் ஆகணும். சென்டிமெண்ட் என்ன? செல்லு கீழே வந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு வந்தோன்னா இங்கே எல்லாரும் வந்து பை பண்ணுற மாதிரி தெரியும். நல்லா க்ரீனிஷாக தெரியுது, அங்கே பச்சை பசேர்னு தெரியுது. இங்கெல்லாம் வந்து நல்லா வந்து சிகப்பாக இருந்திருக்கும். நீங்கள் வச்சுருக்கிற கலர், செல்லுக்கு என்ன கலர் வச்சிங்களோ அந்த கலர். நம்ம வந்து பிளாக் வச்சுருக்கோம். அப்போ என்ன நடந்துருக்குது? இந்த சப்போர்ட்லேருந்து மேலே வரும், பிரேக் ஆயிருமா? இப்போ வந்து ட்ரெண்டு மாறிடுச்சா? மேலே போயிடுமா? இல்லவே இல்லை. எப்போ இதை கட் பண்ணுறானோ அப்போ தான் வந்து போவான். இப்போ எங்கே வந்திருக்கிறான்? ஏற்கனவே இந்த ட்ரெண்டுக்கு வரும்போதெல்லாம் எப்படி வந்து ரிஜெக்ட் ஆனானோ அதே மாதிரி இங்கே வந்துட்டான். இப்போ நாளைக்கு வந்து இப்படியே வந்து பிரேக் ஆகலாம். ஃபஸ்ட்டு மூவே வந்து இப்படி மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி கீழே வந்துட்டு கூட மேலே போகலாம். ஆனால் அடுத்த டார்கெட்டு ஒன்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்துடும் ப்ரைஸ். இங்கே எப்படி வரும்? படிக்கட்டில் ஏறி வரும். அப்படியே ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடியே இங்கேயே இருக்கும். நல்லா விழுந்தான். எப்படி வந்து மேலே வந்தான்? நல்லா மேலே வந்து கீழே இப்படி வந்தான் பார்த்தீங்களா? இதை பற்றி தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்மளே வந்து இது வந்து இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் இல்லை, ஏற்கனவே இருக்குது. நீங்கள் அதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பரீட்சைக்கு பிள்ளைங்க படிக்கிற மாதிரி சிபிஎஸ்சி 10வது பரீட்சைலாம் நடந்துகிட்டு இருக்குது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பரீட்சைக்கு படிக்கும்போது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குதா? ஏன்னா அதில் இருக்க கொஸ்டின் அப்படியே வரும். அப்படி கிடையாது, ஒரு ஃபார்மேட் இருக்குது. இப்படி தான் நடக்கணும்னா அப்படி தான் நடக்கும். அப்படி தான் நடக்குது. அந்த ஃபார்மேட்டை திரும்ப 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 நீங்கள் வந்து படிக்கும்போது வந்து கெட் இட். கண்டிப்பாக அது நடக்கும். மறுபடியும் புல்பேக் வந்திருக்கிறான். மறுபடியும் மேலே தான் போயிருக்குது. ஆனால் புல்பேக் வந்திருக்கிறான். எங்கே வந்திருக்கான்? ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் வந்திருக்கிறான். மறுபடியும் மேலே தான் போகணும். இங்கே அதுதான் நடக்கும். இங்கே கீழே வரும்போது அதே தான் நடந்தது. சரி, இங்கே மட்டும்தான் அந்த மாதிரி நடந்திருக்குதா? இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே தான் நடந்தது. இந்த தடவை மேலேருந்து ஒரே அடியாக இப்படி விழுந்துருக்கிறான். நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டீங்க, அப்படியே பக்காவாக வந்து மேட்ச் ஆச்சு. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குது? இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. அவனால் மேலே வரவே முடியல. கீழே அவன் பாட்டுக்கு வந்து போய்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இங்கே வந்து இப்படி புல் பேக் வந்து இப்படி வந்து இந்த லெவலை எப்போ கட் பண்ணானோ அப்போத்துலேருந்து அப்படியே மேலே போக ஆரம்பித்தான். அப்படி தான் மேலே அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் ஆகி வந்தது ப்ரைஸு. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபால், ஸ்ட்ரெயிட் ஃபால். இப்போ பையிங் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இனிமேல் வந்து யாரும் வந்து பை ஆகும்னு பேச மாட்டாங்க. யாரும் பாராட்டவும் மாட்டாங்க. இப்போ திட்டினாங்கல்ல, நிறைய பேர் வந்து என்னென்னமோ வந்து சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க யாருமே வந்து எதுவுமே வந்து பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு, எவ்வளோ நாளைக்கு இது மேலே இப்படி ட்ராவல் பண்ணி போகிற வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்? மறுபடியும் வந்து கீழே வரும். ஏன் இப்படி வருது? இங்கே பை பண்ணுறவங்க இங்கே வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ஏற்கனவே இங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருக்குதுல்ல. அந்த இடம் வந்தோன்னா மறுபடியும் நம்மளுக்கு என்ன பண்ணோம்? உள்ளுக்குள்ளே லைட்டாக அப்படியே உதறும். ஆஹா, 10 ரூபாலேருந்து 1000 ரூபாய்க்கு வந்துச்சு. ஏற்கனவே 10 ரூபாலேருந்து 1000 ரூபாய்க்கு வந்து தான் திரும்ப 10 ரூபாய்க்கு போயிட்டான். திரும்ப 10 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு குரூப்பு யோசிக்கும். யோசிச்சா என்ன பண்ணுவாங்க? அவங்க புக் பண்ணிடுவாங்க. அப்போ புக் பண்ணும்போது என்ன ஆகும்? கொஞ்சமாக கீழே வர கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பையர்ஸ் மறுபடியும் வந்து உள்ளே வருவாங்க. எப்போ இந்த லெவலை கட் பண்ணாமல் அப்படியே மேலே போச்சு அப்படின்னா, அதை ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போச்சுன்னா மறுபடியும் அடுத்து மேலே போய்டும். அந்த சின்ன புக்கிங்க்கு அப்புறமா வந்து மேலே போய்டும். அப்படி தான் மார்க்கெட்டு மேலே போய்கிட்டே இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக 10 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாவில் பயந்து புக் பண்ணிகிட்டே இருந்தால் இதுக்குள்ளாரையே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கும். அதுக்கும் பேர் இருக்குது. என்னது? கன்சால்டேஷன். 10 ரூபாய்க்கு கீழேயும் விட மாட்டாங்க, 1000 ரூபாய்க்கு மேலேயும் விட மாட்டாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருக்கும். அப்புறம் டக்குன்னு ஒரு தடவை வந்து எல்லாரும் கொஞ்சம் முழிச்சிக்கிட்டு எல்லாரும் 1000 ரூபாய்க்கு மேலேயும் போக வாய்ப்பு இருக்குதுன்னு நம்பும்போது அது இன்னும் கொஞ்சம் மேலே போகுது மார்க்கெட்டு. இப்படி தான் மேலே 5000த்தில் இந்த மார்க்கெட்டு இப்போ எங்கே இருக்குது? 24,000 25,000க்கு போச்சு. எப்படி? இப்படி தான், நம்பிக்கை தான்.
இப்போ மார்க்கெட்டில் புல்லிஷ்னஸ் நல்லா தெரியுது, ஆனாலும் ட்ரெண்டு இன்னும் மாறல. ட்ரெண்ட் எப்போ மாறும்? இங்கே போய் வந்து ரிஜெக்ட் ஆகும். ரிஜெக்ட் ஆகி ஒரு புல் பேக் வரும். வந்து இப்படி போகும்போது தான் ட்ரெண்டு மாறிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ட்ரெண்ட் லைன் மேலேருந்து இங்கே போட்டிருக்கிறோம்ல, அந்த ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணுவோம்? நம்ம இப்படி போட ஆரம்பிப்போம். இங்கே எப்படி போட்டிருக்கிறோம்? இந்த மாதிரி, அந்த மாதிரி. இந்த புல் பேக் வந்துட்டு மேலே போகணும் இந்த மாதிரி. இங்கே போய் இது மாறிச்சு பார்த்தீங்களா? ஒரு சின்னதாக வந்துட்டு இப்படி மேலே போச்சு பார்த்தீங்களா? அங்கே தான் மாறுது. அது வரைக்கும் இன்டர்னலாக மாறுது. இன்டர்னலாக உள்ளுக்குள்ளார வந்து இந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் டோட்டல் ட்ரெண்டே மாறுதுன்னா இதை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் ட்ரெண்டே மாறுது. 5 மினிட்ஸில் போய் என்ன வாய்ப்புன்னு பார்ப்போமா? அதே நேரத்தில் நான் வீக்லியில் ஒரு அனாலிசிஸ் வந்து சொல்லியிருந்தேங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிஃப்டி ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன், பேங்க் நிஃப்டி பேரலல் சேனல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் நான் வந்து சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் நம்ம வீக்கெண்டில் வந்து பொறுமையாக வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கட்டாயமாக வந்து பார்க்கணுன்னு நான் அது ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் வாய்ப்பு நேரம் இருந்தால் உங்களுக்கு இது ஏன்னா எதுவுமே வந்து பயமுறுத்தாமல் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து சொல்லி தர்றதுனால வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பிடிக்காம கூட இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் பார்க்குறத தவிர்க்கலாம். அதனால் வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து பாருங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து இவ்வளோ தான் மார்க்கெட்டா, இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோமா நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பே உங்களுக்கு வந்து வந்துடும். தொடர்ச்சியாக ஒன்று தானே நடக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் பார்த்து பழகிடுவீங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து கீழே வந்து லிக்விடிட்டியை வந்து கிராப் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேசியிருந்தோம். அதுதான் நடந்தது ஃபஸ்ட்டு கேண்டில். ஆனால் முதல் கேண்டில் சாமிக்கு நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். அப்போ ரெண்டாவதுலேருந்து வந்து என்ன இவன் செட் பண்ணணும்னு நினைக்கிறான்னா, இந்த ரெண்டாவது கேண்டில் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனோடனே ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சேன்னா, என்னன்னா இப்படி வந்து கீழே போயிட்டு இருக்குது மார்க்கெட். அப்போ அப்படி கீழே போயிட்டு இருக்குன்னா, நேற்றுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, வெள்ளிக்கிழமை 2 நாள் லீவு, அதுக்கப்புறம் மண்டே அன்றைக்கி ஆரம்பிக்குது. இந்த செயின் வந்து அறுந்துருமா? இல்லவே இல்லை. அது இங்கே இப்படி வந்திருக்கிறான், கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே போகும்போது வர முடியல, போக முடியல, திரும்ப வந்து போக முடியல, திரும்ப இங்கே வரைக்கும் வந்துருச்சு, திரும்ப கீழே வந்து வர முடியல. பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் இருக்குது, கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஏற்கனவே என்ன நடந்திருக்குது? இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியாமல் தான் இப்படி கீழே வந்தது. என்ன இருக்குது? அதே லோவை புதுசாக லோ வைக்க முடியாதனால மேலே இப்படி போயிருக்குது. இங்கே என்ன நடந்திருக்குது? ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்தது வந்து இங்கே இருக்குது. லோ பண்ண முடியல. இங்கே எப்படி வந்து லோ பண்ண முடியல, அதே மாதிரி லோ பண்ண முடியல. இங்கே லோ பண்ண முடியலன்னா என்னாச்சு? மேலே தான் போச்சு. இங்கே லோ பண்ண முடியலன்னு என்னாச்சு? மேலே தான் போச்சு. ரெண்டுமே ஒன்று தான். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியாமல் தான் இங்கேயும் வந்திருக்கிறான், இங்கேயும் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியாமல் தான் வந்திருக்கிறான். ஆனால் ரெண்டும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு இதில் தான் வந்து குழப்பமே. ஒரே விஷயந்தான் நடக்குது. அதனால தான் கவனித்து பாருங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ட்ரேடு எடுத்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், நான் கவனித்து பாருங்கிறீங்களே, நான் எப்படி பார்க்குறது? ட்ரேடு எடுத்துகிட்டு பார்க்கணுமா? ட்ரேடு எடுத்துகிட்டு அப்புறம் என்னத்தை போய் பார்க்க போகிறீங்க? ட்ரேடு எடுத்துட்டிங்கன்னா டென்ஷன், வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். பை எடுத்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சிவப்பு கேண்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பயம் வந்து தொத்திக்கும். அப்புறம் நீங்கள் கவனிக்கலாம் மாட்டீங்க. கவனிக்கிறதுனா இதுதான், படிக்கட்டில் ஏறுறானா, படிக்கட்டில் இறங்குறானா, என்ன ஆகிட்டு இருக்குது இந்த இடத்துல? ஏன் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து நிற்கிது? எவ்வளோ நேரமாக நிற்கிது? கிட்டத்தட்ட இங்கேயே இந்த இடத்துக்கு வந்துருச்சு. 5, 10, 20, 30, 40, 50 நிமிஷம், 50 மினிட்ஸ். சற்று ஏறக்குறைய இந்த கேண்டில்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸாக வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலையே நிற்கிது. இங்கெல்லாம் கீழே வந்தான்ல, நல்லா தானே கீழே வந்தான், நல்லா கீழே வந்துருக்கிறானே. மேலே போயிட்டு கீழே வர முடியலையே, மேலே போய் கீழே வர முடியல, மேலே போய் கீழே வர முடியல. இப்போ என்ன அர்த்தம்? இங்கே என்ன நடக்குது? பையர்ஸ் விடுற மாதிரி இல்லை.
ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, இந்த லோ வந்து பண்ணவே முடியல இந்த 20 நிமிஷமாக, அடுத்த தடவை வந்து மேலே போயிட்டு வரும்போது மேலே கட் பண்ணானா மேலே போயிடுவான், கீழே கட் பண்ணானா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியே நிற்கிறதுனால வந்து மேலே மட்டும்தான் போகணுமா? இல்லவே இல்லை. ஆனால் அதுக்கான சிக்னல் இருக்குது. என்னது, இவ்வளோ லோக்கு வந்தான்ல, அடுத்த தடவை மேலே போயிட்டு வரும்போது அந்த லோக்கு வரல, அடுத்த தடவை போயிட்டு வரும்போது அந்த லோக்கு வரல. இதைத்தான் கவனிங்கன்னு சொல்கிறேன். கொஞ்சம் வந்து பெருசு பண்ணி காட்டுவோம். இப்போது புல் பேக் இவ்வளோ தூரம் போச்சு, திரும்ப கீழே வந்து ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்தது, திரும்ப புல் பேக் இவ்வளோ தூரம் போயிருக்கிறான் ப்ரைஸு, அது இதோடைய லோ வந்து இவ்வளோ தூரம் வந்துருக்குது, இன்னைக்கு இதை லோ வந்து இங்கே இருக்குது, அந்த லோ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டிலே கூட அந்த விக்கு வந்து இவ்வளோ தூரம் இப்படி வந்துட்டு இப்படி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நடக்கலை. ரைட், ஓகே, இவ்வளோ தூரம் வந்துருக்குது. மேலே போய் வரும்போது இங்கே தான் வந்திருக்கான், தெரியுது. மேலே மறுபடியும் போகும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து புல்லிஷாக வந்து மேலே போயிருக்குது கேண்டில். ஆனால் ப்ரீவியஸ் லெவலில் போய் ரிஜெக்ட் ஆகிட்டான். ஸோ இந்த லெவலை அவனால் கட் பண்ண, இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்க முடியல. இந்த க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்து அங்கேயே தான், அடுத்து அங்கே தான், அடுத்து அங்கே தான், அடுத்து அங்கே தான், அடுத்த கேண்டில் தான் மேலே வரைக்கும் போச்சு. அப்போ கூட அது அந்த ப்ரீவியஸ் லெவலில் போய் எப்படி க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள், அதுக்கப்புறம் தான் மேலே. ஆனால் இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, இங்கே லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது, அடுத்த லோ அதுக்கும் கொஞ்சம் வந்து மேலே தான் இருக்குது, அடுத்த லோ அதுக்கும் மேலே தான், தொடர்ச்சியாக வந்து மேலே போயிட்டு இருக்கான். இந்த ஒரு இதுவாக பார்க்குறது இல்லாமல் நீங்கள் இப்படியும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்படி மேலே போய் கீழே வரும்போது எவ்வளோ வந்திருக்கிறான், இங்கே தான் வந்திருக்கிறான். ப்ரீவியஸ் புல் பேக் லெவலில் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அடுத்த லெவலில் இங்கே இருக்குது. இப்படி மேலே இவ்வளோ தூரம் போயிட்டான்ல, மறுபடியும் புல் பேக் வரும்போது எங்கே வந்திருக்கிறான், இங்கே தான் வந்திருக்கிறான். மேலே இவ்வளோ தூரம் போய் அப்படியே வந்து மேலேயே போயிட்டான். அப்போ ஃபஸ்ட் லெவல் வந்து இங்கே இருக்குது, இருக்கிறதுல லோயஸ்ட் பாயிண்ட்டு, அடுத்த பாயிண்ட் இங்கே இருக்குது, அடுத்த பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. தொடர்ச்சியாக மேலே போயிருக்குது ப்ரைஸ். இப்போ இன்னும் இது ஹை இங்கே இருக்குதுல்ல, இன்னும் இது ஹையை மட்டும் இப்படி மார்க் பண்ணிங்கன்னா தெரியும் எக்ஸாக்டாக அங்கே போய் வந்து எப்படி வந்து க்ளோஸ் வச்சுருக்கான்னு தெரியுதா உங்களுக்கு. எப்படி வந்து இந்த இடத்த கண்டிப்பாக கட் பண்ணால் தான் மேலே போவான்னு பார்க்குறோமோ, அந்த இடத்துலேயே வந்து வெளியில் போயிருக்குது விக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளார வந்து எப்படி வந்து க்ளோஸ் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, பயமுறுத்துறது. உடனே இதில் வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்து கீழே இவ்வளோ தூரம் வந்தோன்னா மறுபடியும் இப்படி போயிடுவான்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி நடக்கலை, வரமாட்டான். அப்படி வந்தானா கீழே போயிடுவான், வரவே மாட்டான், வாய்ப்பே இல்லை. தொடர்ச்சியாக நடக்குதுங்க. இதை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கூர்ந்து கவனிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. கவனிச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க. சரியா, சின்ன சின்ன லைன்ஸ்லாம் வந்து போட்டு பழகிக்கேன். எப்போவுமே வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பேருதவியாக இருக்கும். இந்த பாயிண்ட்டும் கிடச்சோன்னா ஒரு லைனை வந்து சும்மா இப்படி போட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்டும் அடுத்து இந்த பாயிண்ட்டும் கிடச்சிருந்தது, கிடச்ச உடனே நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் இதுக்குள்ளார வந்து சுற்றுறது உங்களுக்கு கிளியராக தெரியும். மேலே இந்த பாயிண்ட்டும் கிடச்சிது, அடுத்த பாயிண்ட் கிடச்சிருச்சா, இந்த லெவலும் கிடச்சிது, அடுத்த லெவல் இங்கிருந்தால் மேலே போச்சு, அடுத்த லெவல் இங்கிருந்தால் மேலே போச்சு, அடுத்த லெவல் இங்கிருந்தால் மேலே போச்சு. தொடர்ந்து வந்து இந்த லோ வந்து கட் பண்ணாமல் மேலே போயிருக்கிறானா, நம்ம இன்றைக்கி என்ன எதிர்பார்த்தோம், மேலே போவான்னு எதிர்பார்த்தோம். எங்கே வரைக்கும், ட்ரெண்ட் லைன் வரைக்கும். 1 ஹவரில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிட்டானா, கரெக்டாக போயிட்டான், ட்ரெண்ட் லைனில் போய் நிற்கிறான். இன்றைக்கி எதிர்பார்த்தது நடந்தது, அதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதுதான். இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும். இப்படி வந்து வேகமாக வந்து ஃபாலோ ஆகி வருது ப்ரைஸு, வர்றதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, வேகமாக மேலேயும் போயிருக்குது. ஒரு சின்ன புல் பேக்கு, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு கீழே கொண்டுட்டு வர்றதுக்கு முடியல, நேராக மேலே போயிருக்குது. என்ன ஆயிருக்கிறான், எப்படி இந்த இடத்துல நின்னானோ அதே மாதிரி இந்த இடத்துல நின்னானா, இங்கே 20 நிமிஷமாக நின்றுட்டு அடுத்த 10 நிமிஷம் இங்கேருந்து மேலே போனான், இங்கே 20 நிமிஷமாக நின்றுட்டு கீழே வந்துட்டான். என்ன பண்ணான், தொடர்ந்து வந்தான். தொடர்ந்து வந்து செல்லர்ஸ் எவ்வளோ ஆர்வமாக வந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த கேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர ஆர்வமாக இருக்கிறாங்க. அந்த ஆர்வம் எங்கே போச்சு, இந்த கேண்டலில் செல்லர்ஸ் விட்டு கொடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் பையர்ஸ் வந்து அவங்க இப்போ செல்லர்ஸை சர்பாஸ் பண்ணி போக முடியல, இருந்தாலும் வந்து பையர்ஸ் உள்ளே வந்துருக்குது, கிளியராக தெரியுது. இங்கெல்லாம் இவ்வளோ வேகமாக கொண்டுட்டு வர முடிஞ்சவங்களுக்கு இங்கே வந்தோன்னா அதை முடியல. என்ன நடந்திருக்கலாம், சும்மா பேசிக்காக சும்மா அப்படி யோசிச்சிங்கன்னா 10 ரூபாய்க்கு இங்கே வாங்கியிருந்திருப்பாங்க, ப்ரீவியஸ் சப்போர்ட்டுன்னு வாங்கியிருந்திருப்பாங்க.
ஓரளவுக்கு மேலே வந்து போயிடுச்சு ப்ரைஸு. இங்கே போனோன்னா ஒரு செல்லை பார்த்த உடனே, செல்லில் வந்து க்ளோஸ் ஆன உடனே ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ப்ராஃபிட்டை புக் பண்ணோன்னே என்ன ஆகும்? கடன்னு கீழே வரும். கீழே வருதுன்னா ஒரு 4 பேர் சேர்ந்து செல் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? இன்னும் வேகமாக வரும். இன்னும் வேகமாக வர்ற ப்ரைஸு இந்த ப்ரீவியஸ் லெவலு, இது பெரிய ட்ரெண்டு. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் போவான்னு யாரும் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல புதுசாக செல் ட்ரேடு எடுத்துருக்கீங்கன்னு வச்சுருவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இங்கே வந்தோன்னா ஐயோ போதும் எதுவும் பையாகிற மாதிரி தெரியுது மார்க்கெட்டு, எதுக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். இப்படி தான் இந்த 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 மூவ் மட்டும் அப்படி தான் நடந்திருக்கும். நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைக்கலாம்ல. அந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் நினச்சா என்ன ஆகும்? இப்போ இதெல்லாம் இந்த பேட்டர்ன்லாம் இதில் தான் ஹைக்கு வந்து போக முடியல. இந்த ஹைக்கு போக முடியல. கீழே வந்து மேலே போகும்போது, கீழே இந்த லோக்கே வந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு. கீழே வந்து மேலே போகும்போது அந்த ஹைக்கும் போயிடுச்சு. திரும்பவும் மேலே இந்த கீழே வரும்போது என்ன இருக்குது? இந்த லோக்கு வரல. கவனிக்கணும். எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு நிமிஷம் டெலிட் பண்ணுறேன். என்ன நடந்திருக்குது? ஹை. அடுத்த தடவை அந்த ஹைக்கு போக முடியல. மேலே போனோன்னா என்ன பண்ணணும்? படிக்கட்டு ஏறணும். இங்கே என்ன இருக்குது? படிக்கட்டு இறங்கி இருக்கிறான். ரைட்டா? இங்கே வந்து லோ வந்து வர முடியல. லோவுக்கு வந்து வர முடியல. ரைட், ஓகே. ஆனால் இங்கே மேலே ஏறினா தானே மேலே போவான். நம்ம என்ன நினைக்கிறோம்? மேலே போவான்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே தலைகீழாக நடந்துகிட்டு இருக்குது. அப்போ என்ன நடக்குது? அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் வந்தான். அடுத்த தடவை இன்னொரு படிக்கட்டு இறங்கிட்டான். அட என்னடா வம்பா போச்சு. மேலே போவான்னு பார்த்தோன்னா இவன் எங்கே போக மாட்டான் அப்படின்னு நீங்கள் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது? கீழே அவனால் லோ பண்ண முடியல. நேற்றுக்கு அடுத்து லோ பண்ணான். இன்னைக்கு அடுத்தடுத்து லோ பண்ண முடியல அவனால். அடுத்தடுத்து என்ன பண்ணுறான்? அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு தான் வர முடிஞ்சதே ஒழிய, அவனால் இங்கே தான் வர முடிஞ்சதே ஒழிய, இங்கேருந்து என்ன பண்ணான்? நேராக மேலே போக ட்ரை பண்ணான். ஆனால் இந்த தடவை என்ன ஆயிடுச்சு? படிக்கட்டு ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை. அதே இடம். அப்போ இந்த இடத்துலேருந்து கீழே வர்ற ப்ரைஸு இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சுது. இந்த தடவை சிக்கனானா? அப்போ என்ன ஆகுது? ப்ரைஸ் நேராக மேலே போய் பிரேக் ஆகி போயிட்டான். எங்கே போயிட்டான்? ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் போனான். எல்லாத்தையுமே கவனிக்கும். நீங்கள் எது டார்கெட்டாக வச்சுக்கலாம்? இன்றைக்கி போச்சு பார்த்தீங்களா ஹை, இங்கே டார்கெட்டாக வச்சுக்கலாம். இது போதும். நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேணாம். இங்கே போனால் போதும். புக் பண்ணிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏன்னா எப்படி போயிட்டு இருக்குது? மேலே போய் கீழே வந்துருக்குது, மேலே போய் கீழே வரும், மேலே போய் கீழே வரும். அப்போ மேலே போகும்போது என்ன பண்ணலாம்? நம்ம புக் பண்ணிட்டு விட்டுறலாம். அவ்வளோதான். லோவை கடைசி வரைக்கும் அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்கிறான். எப்படி போயிருக்கிறான்? ஏறி போயிருக்கிறான். இப்போ இவ்வளோ 1 ஹவரில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டீங்க. வீக்லியில் டெய்லியிலலாம் பார்த்துட்டீங்க. எல்லாத்துலேயுமே வந்து வாய்ப்பு வந்து 80% வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டோம். எல்லாம் பார்த்தாச்சு. 1 ஹவரில் வந்துட்டு இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகணும்னு எதிர்பார்க்குறோம். அதே தான் நடந்தது. இப்போதைக்கு நமக்கு என்ன? இந்த ட்ரெண்டை பிரேக் ஆகிடும். பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் என்ன பண்ணணும்? இங்கே வரணும். வந்துடுவானா? இந்த ஹை இருக்குது, இந்த ஹைலேயே வந்து முடிச்சிருக்கிறான். நாளைக்கு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கூட நடக்கலாம். நடந்துட்டு இப்படி மேலே போக ஆரம்பித்தானா எந்த காரணத்தை கொண்டும் இந்த லோக்கோ வரவே கூடாது. வரமாட்டான். இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். வந்தான்னா இன்னும் கீழே போவானான்னா ரொம்ப தூரம் கீழே வந்துட்டான். ஒரு கரெக்ஷன் போயிட்டு கூட கீழே போகலாமோ ஒழிய, ஒருவேளை ட்ரெண்டு செல்லு தான் அப்படின்னா கூட ஒரு கரெக்ஷன் போயிட்டு தான் கீழே வரணுமே ஒழிய, அப்படியே வந்து போயிட்டே இருக்கிறது வந்து நல்ல ஹெல்தி மார்க்கெட்டு கிடையாது. அதனால் படிக்கட்டு ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. அதனால் அடுத்தடுத்து வந்து நம்ம பைக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்து, வாய்ப்பு இருக்கிற இடத்துல வந்து உள்ளே போகலாம். படிக்கட்டு மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ச்சியாக வந்து அதை கவனிங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போமா என்ன நடந்தது அப்படின்ட்டு? ஆப்ஷன்ஸ் முதல் கேண்டில் சாமிக்கு மேலே வரைக்கும் போயிட்டு என்னாச்சு? ப்ரைஸு கீழே வந்தது. எங்கே வந்தது? எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கே வந்து ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கே தான் வரும். அங்கே தான் வரும். 168னா 168 தான் வந்து க்ளோஸ் வச்சது. அங்கேருந்து என்ன ஆயிடுச்சு? இந்த லெவலை கட் பண்ணோம். இதுதானே ஹை. மேலேருந்து விழுந்தான். புல் பேக் இங்கே போயிருக்குது.
கீழே திரும்ப வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போய் ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அளவுக்கு கீழே அவங்களால கொண்டு போக முடியல. அப்போ என்ன ஆகுது ப்ரைஸு? மறுபடியும் மேலே வர ட்ரை பண்ணது, கீழே முடியலை, வரவே முடியல, மேலே பிரேக் ஆகிடுச்சு. சரி, பிரேக் ஆகிடுச்சு, அப்படியே போயிடுமான்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தான் க்ளோஸ் வச்சுருக்குது. பிரேக் ஆகிறதுக்கான பிரயோஜனமே இல்லை. இந்த மாதிரி க்ளோஸ் வந்து உள்ளுக்குள்ளார வைக்கக்கூடாது பிரேக் ஆச்சுன்னா. அப்போ என்ன ஆகுது? அடுத்த தடவை வெளியே போய் க்ளோஸ் வைக்குது. அடுத்த தடவை ஒரு சின்ன புல் பேக், அடுத்து மேலே போயே போயிடுச்சு. எங்கே போச்சு? இன்னும் இது ஹை தாண்டிட்டான். அடுத்த லெவல் இங்கே இருக்குது, கரெக்டாக அங்கேருந்து விழுந்துட்டான். தொடர்ச்சியாக பேரிஷாக வந்தது. ஒரு பெரிய அப் ட்ரெண்டில் ஒரு செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்தாங்க. அடுத்த ஹையை வந்து அவனால் வைக்க முடியல. கீழே ஒரே அடியாக பொத்துன்னு விழுந்துட்டாங்க. என்ன இருக்குது? இந்த லெவலில் இதுதான் லோயஸ்ட் லெவல். இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா கீழே நல்லா வந்து போயிடும். என்ன இருக்குது? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் க்ரீனு போனால் டபிள்யூ வந்து ஸ்டைலாக எழுதிட்டானா, மேலேருந்து கீழே வந்து இப்படி போயிட்டு இப்படி டபிள்யூ ஸ்டைலாக எழுதிட்டான். அப்போ என்ன ஆகணும்? மேலே போகணும். எங்கே போவோம்? இங்கே தான். இங்கே போகிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? அவன் இந்த லெவலை எக்காரந்த கொண்டும் கட் பண்ணக்கூடாது. வந்து டச் பண்ணான் பார்த்தீங்களா? இங்கேருந்து ஸ்டைலாக வந்து எழுதுவான், மேலே போவான், எல்லாம் ரைட்டு தான். இந்த இடத்துலேருந்து என்ன ஆச்சு? ப்ரைஸ் 190லேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்குது? 240 வரைக்கும் போயிருக்குது. ஆனால் திரும்ப 190க்கே வந்துட்டான். சாரி, 184க்கு வந்துட்டான். திரும்ப 190க்கு போயிருக்கிறான். திரும்ப எங்கே வந்திருக்கிறான்? திரும்ப வரும்போது அவனால் அந்த லெவலுக்கு வர முடியல. இதுதான் ப்ரீவியஸ் லோ, அந்த லெவலுக்கு வந்துட்டு தான் மேலே போயிருக்கு. இதுதான் அது இந்த புல் பேக்கோட லோ, அந்த லெவலுக்கே வந்துட்டு மேலே போயிருக்குது. திரும்ப வரும்போது எங்கே வந்திருக்கிறான்? இங்கிருந்தே மேலே போயிட்டான். எங்கே போயிருக்குது ப்ரைஸு? திரும்ப வந்து 290, 300 வரைக்கும் போயிருக்கு. திரும்ப கீழே வந்து தான் போயிருக்கிறான். இங்கே வந்துட்டு தான் போயிருக்கு. ஸோ ஒரு புல் பேக் கரெக்ஷன் வந்து 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 தான் போகும். என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் மார்க்கெட் வந்து எதனாச்சும் நியூஸ் பேஸ்டில் வந்து ட்ரேட் ஆகும்போது என்ன பண்ணோம், இல்லை எக்ஸ்பைரி அப்போ என்ன பண்ணோம், சடனாக அப்படியே இப்படியே வந்து போகிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா நாளுமே இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதை ஒரு நாளைக்கு இப்படி வரும், ஒரு நாளைக்கு இப்படி போய் இப்படி போகிற மாதிரி, இப்படி வந்துட்டு இப்படி போய் இப்படி வந்து இப்படி நடக்கிறதெல்லாம் அதே தான். லோ வந்து கட் பண்ண மாட்டான். இங்கேயும் லோவை கட் பண்ணாமல் தான் போயிருக்குது. படிக்கட்டு ஏறணும், படிக்கட்டு ஏறுறது தான். படிக்கட்டு இறங்குறதுனா படிக்கட்டு இறங்கி வர்றது தான். அது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி வந்து நடக்கும். கான்செப்டை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதை பற்றி கவலைப்பட மாட்டேங்க. லைன்ஸ் போட கற்றுக்கங்க. நிறைய லைன்ஸ் வந்து சும்மா தேவை இருக்குது தேவையில்லை போட்டு போயிங்க. ஆரம்பத்தில் ஒரே குழப்பமாக தான் இருக்கும். அப்புறம் போக போக தான் அவங்களால அதை வந்து கற்றுக்க முடியும். சரியா? தொடர்ச்சியாக வந்து மேலே போயிருக்குது. அதே சமயத்தில் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, தொடர்ச்சியாக அவன் கீழே வந்திருப்பான். ஏன் நேற்றுக்கு வந்து ஈக்குவல் லெவலில் இருந்து என்னாச்சு, நேராக மேலே போச்சு, ஹை பண்ணிக்கிட்டே மேலே போனான். ஒரு கட்டத்தில் ஹை பண்ண முடியாதனால கீழே வந்தது ப்ரைஸ். இன்றைக்கி அதே ஹையில் இருந்து கீழே வரைக்கும் வந்தது. இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது, அந்த லெவலுக்கு வந்தும் கீழே போயிட்டான். ஏன் இது நடந்தது? ஒரு தடவையும் அவனால் மேலே போகவே முடியல. மேலே போனால் தானே போவான். படிக்கட்டில் வேகமாக இறங்கி வந்துக்கிட்டே இருக்கிறான். கால் ஆப்ஷன் படிக்கட்டில் ஏறி போகுது, புட் ஆப்ஷன் படிக்கட்டில் இறங்கி வருது. எப்படி இறங்கி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் புல் பேக் இருக்க தான் செய்யுது. புல் பேக் போயிட்டு 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 என்ன பண்ணணும், இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சோன்னா இன்னும் மேலே போவான். ஆனால் என்ன ஆகுது, அவனால் போக முடியல. போக முடியாமல் என்ன பண்ணுறான், புதுசு புதுசாக லோ வச்சுக்கிட்டே வரான். நேற்று எப்படி புதுசு புதுசாக ஹை வச்சானோ அதே மாதிரி இன்றைக்கி புதுசு புதுசாக லோ. அவன் படைக்கல போயிட்டான். ஸோ இதுக்கப்புறமா புட் ஆப்ஷனுக்கு வந்து வேலையே இருக்காதா அப்படின்னா அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. ஏன்னா மேலே போய் ஒரு புல் பேக் வந்து தானே மேலே போயிருக்குது. அதே தானே இங்கேயும் நம்ம எதிர்பார்க்குறோம். மேலே போய் ஒரு புல் பேக் வரும்போது புட் ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து வேலை செய்ய தான் செய்யும். இங்கேருந்து மறுபடியும் மேலே போகும்போது தான் கால் ஆப்ஷன். ஆனால் கான்சன்ட்ரேஷன் கால் ஆப்ஷனில் அதிகமாக இருந்ததுன்னா, ஒரு வேளை ட்ரெண்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்க. இந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்தோன்னா ஒரு ட்ரெண்டு வந்து போயிட்டு இருந்தது. பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தோன்னா ஒரு ட்ரெண்டு வந்து வந்துட்டு இருந்தது. இதில் நீங்கள் புட் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன இருக்கும், மந்த்லி எக்ஸ்பைரி தான். ட்ரை பண்ணியிருந்தா என்ன இருக்கும், ஒரு நாள் நீங்கள் லாஸில் இருந்திருந்தாலும் அடுத்த நாள்லாம் நீங்கள் ப்ராஃபிட்டில் வந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறமா ட்ரெண்டு மாறினதுக்கப்புறமா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வந்து எடுக்கலாம். அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். இல்லைனா இங்கேயே வந்து தைரியமாக வந்து உள்ளே போயிருந்துருக்கணும். மேலே வந்துருச்சு,
நாளைக்கு ஒருவேளை ஏதாவது புல் பேக் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன் ட்ரை. சரியா? பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸாக இந்த லெவலில் இருந்து ப்ரைஸ் வந்து மேலே 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 போயிருக்குது. திரும்ப அந்த லெவலுக்கு வந்தோடனே மறுபடியும் ரியாக்ட் ஆகி மேலே போச்சு. ஆனால் ட்ரெண்டு தான். அந்த ட்ரெண்டை எப்போ பிரேக் பண்ணுறானோ அப்போ வரைக்கும். இல்லைனா என்ன பண்ணுவான், கண்டிப்பாக இந்த லெவலுக்கு வந்துடுவான்னு எதிர்பார்த்தான். இந்த லெவலுக்கு வந்தானா என்ன நம்ம பேசணும், இங்கேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசணும். இது வந்து இப்படி தான் போகணும். இந்த லெவலை வந்து கட் பண்ணக்கூடாது. நம்ம பேசின மாதிரியே கட் பண்ணாமல் மேலே போகிற மாதிரி போயிட்டு அன்றைக்கி வந்து வேகமாக கீழே வந்து வந்துருச்சு ப்ரைஸ். வந்தவன் ப்ரீவியஸ் சப்போர்ட்லேருந்து மேலே வந்து வந்தான். அப்போ கூட நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, இந்த லெவலை வந்து டச் பண்ணிட்டானா அடுத்து வந்து இந்த லெவலுக்கே வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ணான், புது லோ வச்சான். இங்கெல்லாம் எப்படி வந்து புது லோ வந்து வச்சுக்கிட்டு வந்தானோ அந்த மாதிரி வந்து இங்கே ஒரு புது லோ வச்சான். இப்போ மறுபடியும் வந்து மேலே வராது. எங்கே வரைக்கும் வந்துருக்குது, ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துச்சு. இது வந்து லெவலு, இதுதான் லெவல். இதை கட் பண்ணானா ட்ரெண்டு மாறிடும். மாறி மேலே போக ஆரம்பிச்சோம். ஸோ ப்ரீவியஸாலாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடக்கலை. இந்த இடத்துல நடக்கிற மாதிரி ட்ரை பண்ணால் கீழே ஒரு புல் பேக் வந்து மேலே போக ட்ரை பண்ணால் ஆனால் முடியல. அதே லெவல்லேருந்து விழுந்துருச்சு. இந்த தடவையும் அதே இடத்துல வந்து நிற்கிது. நல்ல புல்லிஷாக போச்சுங்க. 6 மணி நேரம் புல்லிஷுங்க இன்றைக்கி. ஏன் எல்லாரும் வந்து செல்லு மார்க்கெட் அவ்வளோதான், கீழே போயிடும், கிராஷ் ஆகிடும். சும்மா ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுவும் கிராஷுக்கு மட்டும்தான் ஆசை. மேலே போகும்போதெல்லாம் ஆசைப்படுறது கிடையாது. மேலே வரைக்கும் போகும் அதெல்லாம் கிடையாது. கிராஷுக்கு மட்டும் ஆசை. கிராஷ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, ஏதோ ஒரு சின்ன புல் பேக் வரலாம் நாளைக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண போகிறான்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே வந்து போகலாம். இந்த புல் பேக் என்ன நடக்கும், இவ்வளோ தூரம் போகக்கூடாது. போகாமல் இங்கே பாதியிலேருந்து இப்படி வந்து ரிவர்சல் ஆகணும். ரிவர்சல் ஆச்சுன்னா எங்கே வரைக்கும் போவான், இங்கே போயிடுவான். இங்கே நடந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேலே போய் கீழே வரும்போது இந்த லெவலுக்கு வரக்கூடாது. வராமல் மேலே போச்சுன்னா மேலே போயிடும். அப்புறம் புல் பேக் வந்துட்டு மேலே போயிடுச்சு. புல் பேக் வந்து மேலே, புல் பேக்கு மேலே மொத்தமாக உழுற மாதிரி விழுந்தான். அப்புறம் மறுபடியும் வந்து தொடர்ந்து அதே ஃபார்மேட்டு தான், ஒரே ஃபார்மேட்டு தான். மாற்றிலாம் கிடையாது. ஒரே இது தான், வேறு மாதிரி. இப்போ ஒரு சின்ன ஒரு ரிஜெக்ஷனை கூட எதிர்பார்க்கலாம். நம்ம எதிர்பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்கும், மேலே கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம். ஏன்னா அனுபவம் தான், அவ்வளோதான். பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும், உங்களுக்கும் தெரியும். தொடர்ச்சியாக கீழே வந்தது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆனோன்னா இந்த லோவில் இருந்து மேலே வந்து போகிற மாதிரி போச்சு. அங்கேருந்து வந்து மொத்தமாக கீழே விழுவது. ஒரு சின்ன புல் பேக்கு, அந்த ப்ரீவியஸ் ஆகி போக முடியல. மறுபடியும் கீழே வந்தது. செகண்ட் அட்டம்ப்ட்டு, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு இங்கேயே வந்து பண்ணிட்டான். செகண்ட் அட்டம்ப்ட் இங்கே பண்ணுறான். கீழே வந்துட்டு மேலே போய் கீழே வரும்போது என்ன இருக்குது, இங்கே அந்த ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல. ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் மேலே போக ஆரம்பித்தான். கம்ப்ளீட்டாக மேலே போயிட்டான். எங்கே வரைக்கும் போயிருக்கான், இன்னும் இந்த ஹை வரைக்கும் போனான். தொடர்ச்சியாக மேலே போனான். இங்கே கூட வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து பையர்ஸ் வந்து உள்ளே வந்துருக்குறாங்க. இங்கெல்லாம் செல்லர்ஸே காணும். நேராக மேலே போயாச்சு. ஆனால் அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டான். ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தவன் ப்ரீவியஸ் லோக்கு வரணும். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பை ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஆகிடுது, இங்கிருந்தே ரிவர்சல் ஆகிட்டான். தொடர்ந்து பீரிஷாக வந்தான். ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டில் மேலே போயிட்டான். மேலே இந்த ஹையை கட் பண்ணால் மேலே போயிடுவான். என்ன இருக்குது, திரும்பவும் கீழே வந்துருக்கிறான். ஆனால் இந்த லோக்கு வரல. வராமல் இந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்து லோ வைக்க முடியாமல் மேலே போய் இதே லெவல். ஆனாலும் மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிட்டான். எங்கே வந்தான், இங்கே தான் வந்தான். முதல் தடவை இங்கே இருந்தான், அடுத்த தடவை இங்கே இருந்தான், அடுத்த தடவை இங்கே, அடுத்த தடவை இங்கே. எதை காட்டுது, பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது, கீழே ட்ரெண்ட் ஆகுது. என்னது நம்ம பேட்டர்ன். பிரேக் ஆகி எங்கே போயிருக்கணும், இங்கே கரெக்டாக ரிஜெக்ட் ஆனானா
மறுபடியும் கூட கீழே வரும்போது என்ன ஆயிடுச்சு, ப்ரீவியஸ் லோ இங்கே தான் இருக்குது, இவன் இங்கே தான் வர முடிஞ்சு, தொடர்ச்சியாக பேரிஷாக வந்தது. இந்த இடத்துல நின்றுச்சு, ப்ரைஸு மேலே போயிடுச்சு. திரும்ப கீழே வரும்போது அந்த லெவலுக்கு வர முடியல, மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த லெவலுக்கு வர முடியல, மறுபடியும் பிரேக். இங்கே என்ன நடந்ததோ அதே தான் இங்கே வந்து மினியேச்சர் வெர்ஷன். சேம் மேலேயும் கீழே அதே தான் நடந்துருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இங்கே ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு நாளும் நீங்கள் கொஞ்சம் வந்து பொறுமை காத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத 1 ஹவரில் கொஞ்சம் வந்து கெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி 5 மினிட்ஸில் வந்து நடக்க ஆரம்பித்த உடனே தைரியமாக ட்ரேட்ஸில் உள்ளே போய் நிறைய வெற்றி பெறணும். அதுக்கு என்ன பண்ணணும், கவனிக்கணும். நிறைய கவனிச்சிங்கன்னா இது எல்லாமே சாத்தியம்தான். சரி, ஒன்று பண்ணுவோமா, நம்ம எப்போவுமே வந்து ஃபெயிலியரை அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம என்ன ஆச்சு என்ன ஏது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இது பண்ண மாட்டோம். நம்ம வந்து மேலே போயிட்டு கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க, மேலே போயிட்டு கீழே வருது ப்ரைஸ், என்னாச்சு இங்கே தைரியமாக உள்ளே வந்து என்ட்ரு ஆகிறீங்க. எங்கே 678, சரி 680 நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க. இன்னும் இதிலோ நீங்கள் ப்ரைஸ் மேலே போகணும்னு எதிர்பார்க்குறீங்க, அதனால் இன்னும் இதிலோவில் என்டர்டு ட்ரேட் 680. நீங்கள் என்ட்ரு பண்ண உடனே எங்கே கொண்டு போய் க்ளோஸ் வச்சான், 656 போய் க்ளோஸ் வச்சான், சரி 55 போய் க்ளோஸ் வச்சான். என்ன பண்ணணும், நீங்கள் வெளியே வந்துடணும். ஏன்னா 15 புள்ளி தான் தாங்கும் நம்மளுக்கு. 80லேருந்து எங்கே வரணும், 65 வந்து க்ளோஸ் வச்சாலே நம்ம வந்து வெளியே வந்து தான் ஆகணும். அவன் எங்கே வந்தான், 55 வந்துட்டான், 25 புள்ளி போச்சு. சரி, ஓகே, லாஸை ஏற்றுக்கிட்டு வெளியில் வந்துட வேண்டியதான். என்ன இருக்குது, தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ ஆகிட்டே வருதா, ஃபாலோ ஆகிட்டே வருது. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு இங்கே தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு நம்ம ட்ரேட் எடுத்து. செகண்ட் அட்டம்ப்ட்டு இங்கே க்ரீன் கேண்டில் வந்தது. க்ரீன் வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடை வந்து எடுத்துடணும். ஏதோ ஒரு இடத்துல 620 எடுத்தீங்கன்னு ட்ரேடு எடுத்துகிட்ருக்கீங்கன்னு வச்சுப்போம். 620 எங்கே போயிடும், கண்டிப்பாக இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 740 வரைக்கும், 620 740 120 பாயிண்ட்ஸ். இந்த லெவலை கட் பண்ணணும். ஏன் அப்படி வந்து பேசுகிறோம், ஏன்னா மேலேருந்து விழுந்து புல் பேக் வந்து இங்கே தான் இருக்குது, அதுக்கப்புறம் தான் கீழே வந்தான். செகண்ட் அட்டம்ப்ட்டு மேலே வந்துட்டு இருக்குது. அப்போ இந்த லெவலை கண்டிப்பாக கட் பண்ணணும். நீங்கள் ரொம்ப ஜூனியராக இருந்தால் தான் இந்த மாடல்ஸ்லாம் இப்போ தான் பார்க்குறீங்க, இப்படிலாம் கூட ட்ரேட் பண்ணலாமான்னு பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் டார்கெட்டே இவ்வளோ தான், 120 புள்ளி. ஏற்கனவே 25 புள்ளி போச்சு, 120 புள்ளி வருது, அழகாக எடுத்துகிட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இல்லையா படிக்கட்டு மெத்தடுக்கு வெயிட் பண்ணலாம். இல்லையா ஒரு நல்ல ஒரு பியரிஷ்னஸில் ஒரு புல்லிஷ்னஸ் வந்தோன்னு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க, அப்போ நல்ல புல்லிஷ்னஸில் எதை எதிர்பார்ப்பீங்க, பியரிஷ்னஸ். எங்கே வரைக்கும் போச்சு ப்ரைஸு, 820 போயிடுச்சு. எங்கே போயிருக்கு, 820 போயிருக்குது ப்ரைஸ், 850 போயிருக்கு. எங்கே எடுத்தீங்க, 620 எடுத்தீங்க, 720 820 850 230 புள்ளி. ரெட் கேனில் வந்துருச்சு, வந்ததுன்னா 200 புள்ளி 810 வெளியே வந்துட வேண்டியதான், அவ்வளோதான். தொடர்ந்து பீரிஷாக வந்துக்கிட்டே இருந்தது ஒரு புல்லிஷ்னஸ்ஸு. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், மார்க்கெட்டை மேலே போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓவரால் மார்க்கெட்டு புல்லிஷ்னஸ் வந்தோன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், சடார்னு உள்ளே போய்ட வேண்டியதான், எகிரி குதிச்சு போய்டுவேன். என்ன இவன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கீழே வந்து க்ளோஸ் வச்சானா எக்ஸிட், அவ்வளோ. அடுத்த கேண்டில் ஓப்பனில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 685, 685லேருந்து எவ்வளோ தூரம் போச்சு, 800 போயிடுச்சு. ஸோ ஒரு தடவையும் உங்களுக்கான வாய்ப்பு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அவன் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தான். இந்த லெவலுக்கு வரல, எக்ஸாக்டாக இந்த லெவல் வந்து இங்கே இருக்குது, என்னையாது எக்ஸாக்டாக இந்த லெவல் வந்து இங்கே இருக்குது. அடுத்த தடவை வரும்போது இங்கே தான் வந்தான், அடுத்த தடவை ரிஜெக்ட் ஆகி வரும்போது இங்கே தான் வந்தான், அடுத்த தடவை இங்கே தான் வந்தான். இது எதை காட்டுது, படிக்கட்டில் ஏறி மேலே போய்கிட்டே இருக்கிறான். அவன் கீழே வர மாதிரிலாம் ஐடியாவே இல்லை. எப்போ கீழே வர்றான்னா இதை கட் பண்ணானா தான் கீழே வருவான். சந்தேகம், இதை கட் பண்ணானா சந்தேகம். வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையாங்கிறது நம்மளால் சரியாக வந்து கெஸ் பண்ண முடியாது. அடுத்து கீழே வந்துக்கிட்டே இருந்தேன்னா. ஆனால் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து மேலே போகும்போது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, எங்கேருந்து எங்கே போயிருக்கான், 600 1000 வரைக்கும் போயிருக்கான், 400 புள்ளி மேலே போயிருக்கு. கஷ்டப்படவே தேவையில்லை. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், ஸ்பாட்டை பார்க்கணுமா, ஃபியூச்சர் எல்லாம் சொல்லியிருக்கு. எல்லாமே சேனலுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. நீங்கள் சேனலுக்கு போய் பார்க்கணும். என்டர் அட் எக்ஸிட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. பாப்புலர் வீடியோஸில் போயெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். பரவாயில்லப்பா, 1,00,000 பேர் பார்த்துருக்காங்க போல். இப்போ தான் இதை பார்க்குறேன். இப்போ இதை கற்றுக்கிட்டா போதும்ன்றேன். இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா போதும். பயம் இல்லாமல் எப்படி ட்ரேட் எடுக்குது, எப்படி பயிற்சி பண்ணுறது, என்ட்ரி அட் எக்ஸிட்னா என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஹையர் டைம் ஃப்ரேம் ஏன் பார்க்கணும், எளிய முறையில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, எந்த இடத்த நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாம் இந்த பிகினர்ஸ் கைடுங்கில் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 48 வீடியோஸ் இருக்குது. ஸோ கால் ஆப்ஷன், பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் அப்படி போயிருக்கேன், ரொம்ப தெளிவாக இருக்குன்னா புட் ஆப்ஷன் என்ன நடந்திருக்கணும், கண்டிப்பாக வந்து கீழே தான் போயிருப்பான். படிக்கட்டில் இறங்கி தான் கீழே தான் போயிருக்கும். என்ன ஆயிடுச்சு, காலங்காத்தால் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் மேலே போய் இந்த ஹையை போய் தொட்டுட்டான், கீழே இந்த லோக்கு வரலன்னு வச்சுக்கோங்களாம், இங்கேருந்தே வந்து மேலே இப்படி வந்து முடிஞ்சிருக்குது. இந்த லோக்கு வர முடியாமல் மேலே போயிருக்கான். அடுத்த சின்ன புல்பேக்கு வர முடியாமல் மேலே போயிருக்கான். இந்த ஹைக்கு மேலேயே போயிட்டான். தொடர்ந்து புல்லிஷாக போயிருக்குது. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு இந்த இடத்துலையே நடந்துருக்குது. செகண்ட் அட்டம்ப்ட்டு இந்த இடத்துல செல்லர்ஸ் உள்ளே வந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது போக முடியல. சிக்னல் அவ்வளோதான். அடுத்து ஹை பண்ணிக்கிட்டே போக முடியலன்னா என்ன ஆகும், கீழே தான் வரும். தொடர்ந்து பீரிஷாக வந்துக்கிட்டே இருந்தது. ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுவும் எந்த இடத்துல வந்துருக்குது, இன்னைக்கு லோக் எங்கேருந்து மேலே போய் ரிஜெக்ட் ஆனானோ அந்த இடத்துக்கே வந்து க்ரீன் வந்துருக்குது. என்ன அர்த்தம், அப்போ இங்கேருந்து கொஞ்சம் மேலே போவோம். எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, அடுத்த பீரிஷ்னஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லைனா ஃபுல் பேக் லெவலில் வெயிட் பண்ணோன்னா இவ்வளோ தூரம் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் அதை பார்க்கணும் நம்ம. இப்போ எங்கேருந்து எங்கே போயிருக்குது, ஒரு 440 எங்கே போயிருக்குது, 580 வரைக்கும் போயிருக்கு ப்ரைஸ். ஹையின்னு பார்த்துக்கிட்டேன். இன்னைக்கு லோவில் இருந்து அவ்வளோ தூரம் வந்து போயிருக்கான். கீழே வரும்போது என்ன ஆயிருக்குது, ப்ரீவியஸ் லோவுக்கு வராமலேயே மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருக்குது. என்னது, இந்த தடவை மேலே போகும்போது இந்த மாதிரி இந்த ஹைக்கு மேலே போயிருந்துருக்கணும். கீழே வரும்போது இந்த லோவுக்கு வராமல் இப்படி மேலே போவான், அடுத்தடுத்து ஹைக்கே போயிடுவான். ஆனால் இந்த இடத்துல போக முடியாமல் கீழே வந்தாலும் என்ன அர்த்தம், கீழே போயிடுவான். கண்டிப்பாக போய் லோ வச்சுருவான். அந்த லோ இதுக்கு கீழே இருக்கலாம், இல்லைனா இதுக்கு கீழே கூட இருக்கலாம். கரெக்டாக அங்கே தான் போனான், தெரியுது. அதனால் புட் ஆப்ஷனில் எனக்கு வந்து ட்ரேடு இல்லை, கால் ஆப்ஷனில் எனக்கு ட்ரேடு இல்லை அப்படிலாம் இல்லைங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப விழிப்போடு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா. மிட் கேப் வந்து மேலேருந்து வந்து டோட்டலாக வந்து கீழே வந்துக்கிட்டு இருந்தது ப்ரைஸு. ஒரு சின்னதாக வந்து பையிங் வந்து ப்ரெஷர் வந்து இங்கே காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பையிங்கே நடக்கலை. இங்கே வந்து தான் அந்த பையிங் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுது. ஆனால் செல்லர்ஸ் மறுபடியும் மார்க்கெட்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கீழே கொண்டு போகிறாங்க. அப்போ இது வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டா, இது வந்து செகண்ட் அட்டம்ப்ட்டு எப்போவுமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது எப்போ ட்ரெண்டே மாறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லெவலை கட் பண்ணும்போது தான் அதை பற்றியே நம்ம பேச முடியும். அது வரைக்கும் இன்டர்னலாக உள்ளுக்குள்ளார வேணே இப்படி வந்து நடக்கலாம். இதெல்லாம் வந்து ட்ரெண்டு மாறுச்சுன்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணும்போது தான் ட்ரெண்டு மாறுச்சுன்னு நம்ம வந்து பேசுவோம். அப்போ இப்போதைக்கு வந்து பை ஆகிட்டு இருக்குது. இன்டர்னலாக ப்ரீவியஸ் லெவலுக்கு மேலே வந்து க்ளோஸ் வந்து வைக்கிற மாதிரி வந்திருக்கிறாங்க. இன்னும் உருப்படியாக க்ளோஸ்லாம் வைக்கல. இப்போ நாளைக்கு எதனா சின்ன புல் பேக் வந்துட்டு கூட மறுபடியும் வந்து மேலே வரும்போது மறுபடியும் ஒரு புல் பேக்கு மேலே எங்கே வரைக்கும் வருவான், இங்கே வந்துடுவான். நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதை கட் பண்ண போகிறானா, இல்லை திரும்பவும் இன்னொரு தடவை கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வர்றானா அப்படிங்கிறது அப்போ தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேளை கீழே வந்தோன்னா இந்த மாதிரி வந்து லைனை போட்டு வைப்போம். இந்த லெவலில் எங்கேயாவது இருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்போவே இந்த இடத்த வந்து கட் பண்ணி மேலே போய் நல்லா க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம், மறுபடியும் கீழே போயிட்டு மேலே இந்த லெவலுக்கு வந்துடுவான். மறுபடியும் வந்து கீழே போயிட்டு மேலே இந்த மாதிரி வந்து இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போயிட்டு இருந்தானா என்ன ஆகும், இங்கேயே போயிடும். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. செகண்ட் அட்டம்ப்ட்டு ஓரளவுக்கு பை ஆகி போகும் ப்ரைஸு. இதில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அப்படியே பிரிண்ட் அடித்த மாதிரி இருக்கா, லோ இந்த லோ அடுத்து இந்த லோ, அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கான். இங்கே ட்ரெண்ட் ஆகுது, இங்கே ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது.
மேலேருந்து கீழே வந்தது, மேலே போயிட்டு கீழே வர முடியாமல் மேலே அதே இடத்துக்கு போச்சு, கீழே வர முடியாமல் மேலே அதே இடத்துல போய் நிற்கிது. பிரேக் ஆகிற மாதிரி போய் நின்றுட்டு இருக்கிறான். எல்லாருமே அந்த எட்ஜில் போய் நின்றுட்டு இருக்காங்க. நிஃப்டிலேருந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது, எட்ஜில் போய் நின்றுட்டு இருக்கு. நிஃப்டி எட்ஜில் தான் இருக்குது, பேங்க் நிஃப்டியும் எட்ஜில் போயிட்டு நின்றுட்டு இருக்கிறான் இங்கே. அதே மாதிரி மிட் கேப்பும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த மாதிரி பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்போடு வந்து நின்றுட்டு இருக்கு. ஒரு சின்ன ரிஜெக்ஷன் எதிர்பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கே கூட பிரேக் ஆகலாம். சென்செக்ஸ் அதே தான். பையிங் இங்கெல்லாம் இல்லவே இல்லை. இங்கே வந்து பையிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திரும்ப வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்தாங்க. ஆனால் அவங்களால லோ போய் வைக்க முடியல. புது லோ இந்த மாதிரி வந்து நல்லா தாராளமாக கீழே போய் வைக்க முடியல. அவங்களால மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் கொண்டு போக வேணால் முடிஞ்சுது. ஆனால் அதுக்கு மேலே பையர்ஸ் வந்து விட்டு தர தயாராக இல்லை. அப்போ என்ன அது ப்ரைஸு மேலே போக ஆரம்பிக்குது. எதை தாண்டணும்? இதை தாண்டணும். கண்டிப்பாக தாண்டினா தான் ட்ரெண்டு மாறுச்சுன்னு நம்மளால் பேச முடியும். அது வரைக்கும் பையாகலாம், பையாகி மேலே வரலாம். இந்த மாதிரி வந்து படிக்கட்டு வந்து ஏறுறானா இறங்குறானா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கவனிக்கலாம். இதை பேஸ் பண்ணி ட்ரேட்ஸ்லாம் எடுக்கலாம். ஆனால் அல்டிமேட் லெவலில் அந்த லெவலை கட் பண்ணானா தான் ட்ரெண்டே மாறுச்சுன்னு நம்மளால் பேச முடியும். எந்த லெவலில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸாக போன வியாழக்கிழமை அன்னைக்கு போய் டச் பண்ணிட்டு கீழே வந்துருக்கு, ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு வந்துருக்குது. அந்த லெவலில் கட் பண்ணும். ஏன்னா இங்கே வரைக்கும் போய்ட்டு கன்சால்டேட் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தானே என்ன பண்ணுவீங்க? திரும்ப கன்சல்டேஷன். ஏன் இந்த மாதிரி பேசுகிறோம்? நம்ம இப்படி வந்து ட்ரெண்ட் ஆச்சுன்னா ஒரு கன்சல்டேஷன் ஆகும். இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறமா பிரேக் ஆகி இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தொடர்ச்சியாக அந்த மாதிரி நடக்குது மார்க்கெட்டில். அதனால் அந்த மாதிரி நடக்குமா தெரியல, பார்ப்போம். முதல்ல மேலே போகட்டும், இங்கே வரைக்கும் போகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். அதோடைய டார்கெட் வந்து இங்கே இருக்குது, முதல்ல அங்கே போகட்டும். போனதுக்கப்புறம் நம்ம அதை பற்றியெல்லாம் நம்ம சிந்திக்கலாம். சரியா? அது மாதிரி ஃபின் நிஃப்டி வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? ப்ரைஸு ப்ரீவியஸ் சப்போர்ட்லேருந்து மேலே போச்சு, ப்ரீவியஸ் சப்போர்ட்லேருந்து மேலே போய் ஹையர் ஆகி வச்சது, ப்ரீவியஸ் சப்போர்ட்லேருந்து மேலே போயிருக்குது. கீழே வந்த ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு கூட வர முடியாமல் இங்கேருந்தே ரிவர்சல் ஆகுது. இப்போ என்ன அர்த்தம்? மேலேருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே போவானா? மேலே போனான்னா என்ன பண்ணுவான்? இப்படி ஒரு லைனை போட்டு வச்சிட வேண்டியதான். இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன், அவ்வளோதான். இப்போ மேலே வந்தோன்னா என்ன நடக்கும்? இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ரிஜெக்ஷனை எதிர்பார்த்து அடுத்தது வந்து இங்கே வரைக்கும் போவோம். லைன்ஸ் குயிக்காக வந்து லைன்ஸ் போட நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. இந்த பாயிண்ட்டையும் இப்போ வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணி அப்படியே மேலே இன்னொரு லைனை வந்து போட்டிங்கன்னா பேரலல் சேனல் மாதிரியே இருக்கும். மேலே போய் கீழே வந்துருக்கிறான், மேலே போய் கீழே இப்படி வந்துட்டு இப்படி. ஸோ இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது மேலே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மேலே வரும்போது நீங்கள் அது மாதிரி லைனை போட்டுட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கீழே வருவான், வந்துட்டு தான் மேடம். இங்கே என்ன நடந்திருக்குது? அங்கேருந்து கீழே வந்து ஒரு சின்ன புல் பேக்கு, எல்லாமே பிளாக்காக இருந்தால் கூட, அதாவது செல் கேண்டலாக இருந்தால் கூட புல் பேக் தான் போயிருக்கான். அவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்துருக்கான், மறுபடியும் ஒரு புல் பேக். மறுபடியும் கீழே வரும்போது இந்த லோவை கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கேருந்து எவ்வளோ வேகமாக வந்து இவ்வளோ தூரம் வந்துருக்குது. மேலே போய் புல் பேக் வரும்போது இவ்வளோ தூரம் தான் அவங்களால வர முடிஞ்சுது. அதுவே உங்களுக்கு வந்து பையர்ஸ் உள்ளே வர்றது கிளியராக தெரியுது. இந்த லெவலை கட் பண்ணணும், கட் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் இந்த லெவலை கட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த லெவலையே கட் பண்ணணும். ஸோ இங்கே போகும்போதெல்லாம் டயர்ட் ஆகிடுவாங்க. கொஞ்சம் மேலே இங்கே போயிட்டு மறுபடியும் வந்து கீழே பேரலல் சேனல் நடக்குதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு. இது வந்து தொடர்ந்து வந்து இதுக்கு மேலே போய் ஹை வந்து வைக்கணும். வச்சதுன்னா சின்ன சின்ன புல்பேக் வந்து இங்கே போயிடும் ப்ரைஸு. இந்த வாரம் பார்ப்போம். வாரம் ஆரம்பம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து ஆரம்பிச்சிருக்குது. இது தொடர்ந்து வந்து இந்த புல்லிஷ்னஸ் வந்து இருக்குமா அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாட்களில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பொறுமையாக என்னோட இவ்வளோ நேரம் சேர்ந்து இந்த பதிவை வந்து கடைசி வரையும் பார்த்த எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றிங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? பயிற்சி. 1 மணி நேரம் இந்த வீடியோ பார்த்துறீங்க அப்படின்னா அடுத்து 3-4 மணி நேரம் வந்து பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.